ஒரு பசுமையான கிராமம். அந்த கிராமம் பக்கத்தில் ஒரு பெரிய அடர்ந்த காற்றிருக்கும். அந்த காட்டுல யாரும் போறது இல்லை. அந்த கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணு, மீரா. மீரா ரொம்ப புத்திசாலி, மிகவும் வித்தியாசமாக யோசிப்பவள். எப்போதும் அப்பாவிடமிருந்து விலங்குகள், சிங்கம், யானை, நரி போன்ற விலங்குகளின் கதைகள் கேட்பது வழக்கம். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது மீரா வழக்கமாக செல்லும் வழியில் செல்லாமல் பூக்கள் நிறைந்த பாதையைக் கண்டு அவ்வழியே சென்றாள். அது காட்டுக்குள் போகும் வழி. கொஞ்சம் நேரம் நடந்ததும் திடீர்னு ஒரு கண்ணு உருமல் சத்தம். மீரா திரும்பி பார்த்தா, ஒரு பெரிய சிங்கம். அது மெதுவா நடக்குது, நேரா அவளை பாக்குது, ஜொல்ல விட்டு தாடை ஆட்டுது. மீரா பதறிக்கிட்டா. அப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அந்த சிங்கத்தை பார்த்ததும் மீரா பயந்தாலும் அவளின் அப்பா கூறிய கதைகளை அவளின் மனதில் வைத்துக்கொண்டு அவளை உணவாக்க விரும்பிய சிங்கத்திடம் பாசம் காட்டினாள். அவளின் பாசத்தை உணர்ந்த சிங்கம் அவளுக்கு அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் காவலாக இருந்தது. அவளிடம் நட்பு கொண்டது. மீரா சிங்கத்தின் துணையுடன் அடர்ந்த காட்டுப்பகுதியை கடந்து பூக்கள் நிறைந்த பாதை வழியாக பாதையை பின்தொடர்ந்து வீடுக்கு சென்று கதையை குடும்பத்துக்கு சொன்னா. புத்திசாலித்தனம் என்பது வயதையோ வலிமையையோ பார்க்காது, நேரத்தை பார்த்து உதவிக்கூடிய ஒரு சக்தி.